தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 24/7/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அனைத்து கிருபைகளையும் நிறைவாக தரப்போகின்ற நன்னாளாக அமையப் போகின்றது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கத்தோலிக்க வேதாகமும் இவ்வாறு கூறுகின்றது, ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு என்கின்றது. இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடன் நிரம்பி இருக்கும் பொழுது, அவரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு எல்லா பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுதலை உண்டு. ஆகவே நாம் என்றும் எப்பொழுதும் தூய ஆவியானவரின் கிருபையுடன் அவரை எப்பொழுதும் நம்முடன் இருக்க கிருபை பெற்று அவரோடு இணைந்து வாழும் வாழ்க்கை வாழும் பொழுது நாம் எல்லா தீமை நின்றும் விடுதலை பெற்று நாம் மகிழ்ச்சியோடு விடுதலை வாழ்வு வாழ முடியும் என்று இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் தெளிவாக கூறுகின்றார். ஒரு நாளும் நம்முடைய மாம்சத்தை நம்முடைய சுய பலத்தால் மேற்கொள்ளவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் மாம்சத்தோடு இச்சைகளோடு போராடி நம்மை விடுவிக்கின்றவர். எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகின்றார்களோ அவ்வளவு மாம்சம் ஒடுக்கப்படுகிறது. உள்ளார்ந்த மனுஷன் வல்லமையாய் பலப்படுகிறான். ஆகவே நாம் ஆவியானவருடைய வல்லமையினால் உன்னத பலத்தினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுவது மிகவும் அவசியம். ஆகவே என் அன்பு சகோதரனை சகோதரியே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோடு தூய ஆவியானவரோடு அதிகமாக நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். விசேஷமாக அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதித்து பாடி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருக்குள் பலம் கொள்ள வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று 1 கொரிந்தியர் 14:4 நாம் நன்கு அறியலாம். அதே நேரத்தில் அவனுடைய உள்ளான மனுஷனிலே அளவற்ற தேவனுடைய பலன் இறங்கி அவனை திடப்படுத்தும் பொழுதுதான் மாமிசம் ஒடுக்கப்படுகிறது. அதாவது இப்பொழுது யோபினுடைய புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது யோபு கூறுவார், என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ண நான் வேறு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பது எப்படி என்று கூறுகின்றார். அவர் அந்த கண்ணோடு பொருத்தனை பண்ணி எப்பொழுதும் அந்த தேவ ஆவியானவரை அவருடைய கண்களுக்கு முன்பாக வைத்து அவர் வாழும் பொழுதுதான் அவருடைய கண்கள் பரிசுத்தமாகி அவர் அந்நிய ஸ்திரியை நான் பார்த்தது இல்லை என்று அவர் தெளிவாக திட்டவட்டமாக கூறும் அளவிற்கு அவர் கண்களில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கின்றார். ஆகவே என் அன்பு சகோதரனை சகோதரியே, நாமும் தூய ஆவியானவருடைய பலன் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ முடியாது. நமக்கே தெரியும், நாம் அனுதினமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமற்ற வார்த்தைகள் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது, பிரியமற்ற காரியங்களை பார்க்கக்கூடாது என்று நாம் அனுதினமும் நினைப்போம். ஆனால் இரவில் வீட்டில் வந்து யோசித்து பார்த்தோம் என்றால் நாம் நினைப்பதை விட எத்தனையோ மடங்கு பாவங்கள் செய்திருப்போம், அதிகமாக பேசியிருப்போம், அதிகமாக நாம் கண்களால் பாவம் செய்திருப்போம், தேவையற்ற காரியங்களை காதால் கேட்டிருப்போம், பேசியிருப்போம். ஆனால் என் அன்பு சகோதரனை சகோதரியே, நாம் தூய ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அவர் நம்மை மாமிச அந்த இச்சைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து நம்மை பரிசுத்தமாக வாழ அவர் மட்டுமே நம்மால்
நம்மால் அவர் மட்டுமே நம்மை பரிசுத்தமாக்க முடியும். நம்முடைய சுயபலத்தால் நாம் என்றும் தோல்வியைத்தான் காண முடியும். ஆகவே இன்றிலிருந்து என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் நம் மாம்சத்தை ஜெயிக்க வேண்டுமானால் அதிகாலையில் எழும்பி முழங்கால் இட்டு தூய ஆவியானவரை நாம் வரவழைத்து அவரால் நாம் நிரப்பப்பட்டு நாம் அந்த நாளை முழுவதும் நாம் ஆரம்பித்தோம் என்றால் அந்த நாள் முழுவதும் பாவங்கள் சாபங்களிலிருந்து நாம் மீட்கப்பட்டு எப்பொழுதும் பரிசுத்தமான தூய ஆவியானவராக தூய வாழ்வு வாழ முடியும். ஆகவே என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றிலிருந்து நாம் அனுதினமும் ஆவியானவரை நாம் வேண்டிக் கொள்வோம். நாம் என்று யோசித்து பாருங்கள், நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிப்போம்? எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், அப்படி வாழ இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஜெபிப்போமே ஒழிய, அப்பா உமது ஆவியானவரால் என்னை நிரப்புங்க, உமது ஆவி என்னை எப்பொழுதும் பரிசுத்தோல் நடக்கட்டும் என்று ஆவியானவருக்காக நாம் என்றாவது வேண்டியிருப்போமா? யோசித்து பாருங்கள். ஆகவே தான் நம்மால் பாவத்தை ஜெயிக்க முடியாமல் நான் பாவத்தில் உழண்டு பாவத்திலே சிக்கி ஆசீர்வாதங்களை நாம் இழந்து காணப்படுகின்றோம். ஆகவே அன்பு சகோதரனை சகோதரியே, நாம் தூய ஆவியானவருக்காக வேண்டாத அந்த நாட்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்போம். நாம் இன்றிலிருந்து தூய ஆவியானவர் அளவில்லாமல் நம்மிடம் ஊற்றப்பட வேண்டும் என்று நாம் ஊக்கமாக ஜெபிப்போம். ஆவியானவரை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாத தடைகள் நீங்கி ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக ஆசீர்வாதத்தின் சிகரங்களாக வாழ்ந்து நாம் மட்டுமல்ல, நாம் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கும் அளித்து பிறரையும் மகிழ்ச்சியுடன் வாழ வைப்போம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக அப்பா நீர் அருமையாக கூறியுள்ளீர். அப்பா, கர்த்தருடைய ஆவி எங்கு இருக்கின்றோ அங்கே விடுதலை உண்டு. நாங்கள் விடுதலை இல்லாமல் பாவத்தில் சிக்கி அதிலே உழண்டிருப்பதற்கு காரணம் ஆவியானவர் எங்களுடன் இல்லாத காரணம்தான் என்று எங்களுக்கு நன்றாக நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. அப்பா, அதற்காக மக்கள் நன்றி. நீர் எவ்வளவு அன்புள்ளவர் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டு தான் அப்பா அனுதினமும் இப்போது ஒரு செய்தியை கூறி எங்களை பரிசுத்தமாக மாற்ற நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கீங்கப்பா என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். உம்முடைய தூய ஆவியானவரை நாங்கள் அனுதினமும் பெற்று அந்த தூய ஆவியானுடைய பலத்தால் வாழும் பொழுதுதான் நாங்கள் சாத்தானுடைய அந்த கிரியைகளுக்கு விலக்கி பரிசுத்தமாக வாழ முடியும் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்பா, இவ்வளவு நாளும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய சுய இச்சைகளின்படியே நாங்கள் ஜெபித்து அதனால் நாங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாமல் காணப்பட்டோம். அதற்காக மனம் வருந்துகிறோம் அப்பா. இன்றிலிருந்து என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் நாங்கள் இனி தூய ஆவியானவருடைய பலத்திற்காக போராடி ஜெபித்து ஆவியானவரை முன்னிட்டு ஆவியானவர் எங்களுடன் நிரப்பப்பட்டு அவர் மூலமாக நாங்கள் உலகத்தை ஜெயித்து வாழ நாங்கள் முயற்சி செய்கின்றோம். ஆவியானவருக்காக ஜெபிப்போம் என்று யார் யாரெல்லாம் வேண்டுகின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தூய ஆவியானவரால் அளவில்லாமல் நிரப்புங்க. எப்பொழுதும் அது ஆவியின் பலனோடு நாங்கள் வாழ்ந்து சாத்தானை ஜெயித்து உலக இச்சைகளை ஜெயித்து அதனால் எங்களுக்குள்ள ஆசீர்வாத தடைகளை நீங்க பெற்று மகிழ்ச்சியோடு மனரம்யமாக வாழ்ந்து அந்த மகிழ்ச்சியை பிறருக்கும் அளிக்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.